இதன் விளக்கம் என்னவென்றால் 23/2/2022 சொல்றாரு. 24/2/2022 உக்ரைன் ரஷ்யா போட்டு கொடுக்குறாரு. ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்றாரு. கடவுள் வார்த்தை. உக்ரைன் வேதனையோடு ஜனங்கள், உக்ரைன் ஜனங்கள் வேதனையோடு இருக்காங்க. ஐயோ போர் தொடுக்க போறாரா? அப்படி 18/2/2022 போர் பற்றி பேச ஆரம்பிச்சாரு. பேச ஆரம்பிச்சாரு. அப்போ வந்து வேதனை பண்ணிட்டு இருக்காங்க. 23/2 கடவுள் சொல்றாரு. உக்ரைன் வேதனையோடு இருக்காங்க. போர் பயம் நீங்கும் நீங்கும் நீங்கும். கடவுள் சொன்ன வார்த்தை, ஆனால் நடக்கலை. போர் பயம் நீக்கலாம் பார்த்தாரு. உலகத்தின் அதிபதி தான் புறத்து கொடுத்தது. அவனும் செய்ய முடியல. ரஷ்ய அதிபரோடு நான் கூடவே இருக்கிறேன். கடவுள் வந்து ரஷ்ய விளையாட்டு புட்டினோடு கூடவே இருக்கிறேன்னு நான் சொல்றாரு. உக்ரைன் விரோதமாக அவன் செயல்பட்டான். இன்னும் போர் தொடக்கல. 20 காலையில் சொல்றாரு. உக்ரைனுக்கு விரோதமாக அவன் ரஷ்யா செயல்பட்டால் அவனுக்கு விரோதமாக நான் செயல்படுவேன். கடவுள் சொல்றாரு. உக்ரைன் மேல போர் தொடுத்தானா நான் அவன் மேல கையை வைப்பேன். கடவுள் வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கணும். 23 சொல்றாரு. 23 சொல்றாரு. உலகத்தின் அதிபதி